குட் மார்னிங், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், ஸ்லீவு இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடுவோம். இப்போ இங்கேருந்து உங்களுக்கு மிட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்ராக்சிமேட்டா ஒரு 36 36 வந்து மிடில் செஸ்ட். 40 வேணுமா? 42. அப்போ நான் இதில் அப்ராக்சிமேட்டா மார்க் பண்ண போதும்ல? ஓகே. இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க 42 அப்படிங்கும்போது நீங்க அதை 2ஆ டிவைட் பண்ணும்போது 4ஆ டிவைட் பண்ணும்போது 10.5 வரும் இல்லைங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இங்க விட்டுட்டு 10.5க்கு இங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த லைன் இல்லாட்டினா உங்களுக்கு எங்க மார்க் பண்றதுன்னு ஒரு டவுட் வரலாம். ஸோ அதனால இங்க ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. இது வந்து 10.5. இப்போ அப்ராக்சிமேட்டா நான் இங்க வச்சிருக்கேன். இப்போ இது வந்து உங்களுக்கு 10.5. அப்ப இதுல பாதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.25. அப்ப 5.25 எங்க வருது அப்படிங்கிறத நீங்க இங்க இருந்து மார்க் பண்ணும். சப்போஸ் இங்க 5.25 வந்தா இதுதான் உங்களுக்கு மிட் பாயிண்ட். இப்போ இங்க லென்த் வந்து நீங்க 10.5 வச்சாச்சு, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இங்க இருந்து 10.5ல பாதி 5.25 இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுதான் உங்களுக்கு மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பஸ்டினுடைய நிப்பிள் பாயிண்ட் தான் நம்ம மிட் பாயிண்ட்னு சொல்றோம். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து இதுல உள்ள தள்ளிக்குவோம். சரிங்களா? இப்ப இங்க கீழே நீங்க அதே 10.5 மார்க் பண்ணிட்டு 5.25 மார்க் பண்ணிட்டு 1 இன்ச் மேல மார்க் பண்ணிக்கோங்க. இங்க வந்து உங்களுக்கு 5.25, இங்க வந்து 1 இன்ச் வந்து மேல, அப்புறம் இந்த 1/2 இன்ச் இங்க தள்ளிக்கோங்க. அப்ப நீங்க போடுற லைன் பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு உள்ள தள்ளி வர்றதுதான் இந்த லைன். அப்போ இங்க இருந்து 1/2 இன்ச் நம்ம உள்ள தள்ளி இருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க இதுல லைன் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வெயிஸ்ட்ல இருந்து மிடில் செஸ்ட்ல இருந்து வெயிஸ்ட் நீங்க மைனஸ் பண்ணும்போது எவ்வளவு வருது? 8 இன்ச்சஸ் வருது. அப்போ உங்களுக்கு 2 இன்ச்சஸ் வருதுங்களா? இங்க 2 இன்ச்சஸ், இங்க 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டுக்கும் இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச் டவுன்ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச். இப்ப இது வந்து இப்படியே இருக்கட்டும். அப்ப இங்க நம்ம என்ன இங்க வர்றது வந்து உங்களுக்கு நெக்கினுடைய டிஸ்டன்ஸ் வருதா அப்படிங்கறத செக் பண்ணணும். 3.5 வச்சுக்கோங்க. 3.5 வச்சுக்கோங்க. 3.5 ஏன்னா அதுல ஒரு 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்ல போயிடும். அப்போ இப்ப இது வரைக்கும் நீங்க அப்படியே நிறுத்திட்டு இதுக்கு மேல எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு நீங்க இங்க லைன் போட்டிருப்பீங்க இல்லையா, அதுக்கு மட்டும் ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. இது டச்சா, ஆமா இங்க முன்னாடி ஏத்திக்கிற மாதிரி வரும். இல்ல அதுக்கு நான் இன்னொரு இது சொல்றேன். இப்ப அது நீங்க விட்டுருங்க. இப்ப இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க இருந்து உங்களுக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு ஹைட் வேணுமோ அது வச்சுக்கோங்க. ஷார்ப்பா வேணும் அப்படின்னா ஒரு 1.25 வச்சுக்கோங்க. நார்மலானா இங்க இருந்து, சரிங்களா, இந்த பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் மேல எடுத்தீங்க இல்லையா, அந்த லைன்ல இருந்து நீங்க மேல வந்து பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் வச்சாலும் ஓகே. இதுக்கு கீழே நீங்க ஒவ்வொரு எவ்வளவு வேணாலும் நீங்க இது பண்ணிக்கலாம். ஒரு 1 இன்ச் நீங்க இதா வச்சுக்கலாம். அதுக்குள்ள என்ன அளவு வேணா நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த லைனையும் இந்த லைனையும் நான் கனெக்ட் பண்றேன். இப்போ நான் இங்க இந்த 3 இன்ச்சஸ் நான் இன்னும் செக் பண்ணல. இந்த டாட்டும் பர்ஃபெக்டா இன்னும் நான் மார்க் பண்ணல. எதுவுமே நான் பண்ணல. என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் மட்டும்தான் இப்போ போட்டிருக்கேன். அப்ராக்சிமேட்டா இங்க 2 இன்ச்சஸ், இங்க 2 இன்ச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். இப்போ இதுதான் வந்து நமக்கு இங்க நெக்கு கிட்ட வந்து ஒரு 1/4 இன்ச், இங்க எவ்வளவு நீங்க எக்ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இங்கேயும் நீங்க
இங்க கொஞ்சம் நீங்க வைட் பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் எப்பவும் போல நீங்க என்ன பண்ணுவீங்களோ அது பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ இதை லைட்டா இது வந்து லைட்டா ஒரு சின்னதா ஒரு கட் போட்டுட்டு இந்த லைன் கூட இதை நீங்க ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த லைனு, இந்த லைனோட இது வந்து அப்ராக்சிமேட் தான். நீங்க இப்படி மார்க் பண்ணிட்டு இப்போ நீங்க இதுல லைன் போட்டுட்டு உங்களுடைய டிஸ்டன்ஸை வந்து நீங்க அளவு வந்து குறிச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். மடிச்சு போட்டதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு 3.5 இன்ச்சு சொன்னோமா, அதை வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்ல 2 இன்ச்சு. இது வந்து 2 இன்ச்சு, இது அப்ப வந்து இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க வெட்டும் போது இப்படி கிராஸா கட் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரெயிட்டா வெட்டி கூட வெட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாட் பிடிக்கிறது தான். ஆனா இது வந்து நம்ம மடக்கி ஃபோல்ட் பண்ணும்போது அந்த இடம் கொஞ்சம் சப்போர்ட்டிவா, இந்த கார்னர் இப்படி மடிச்சு வைக்கும் போது அந்த கப் ஷேப்புக்கு இது கொஞ்சம் ஸ்டிஃபா நிற்கும், அவ்வளவுதான். இல்லாட்டினா நீங்க இப்படியே வெட்டி கூட கொண்டு போயிடலாம். இந்த இடத்துல இந்த கார்னர் இந்த ட்ரையாங்கிள் வேணுங்கிறது இல்லை. அது மடிக்கும் போது உங்களுக்கு அந்த இடம் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். இப்போ நீங்க இப்படி மடிச்சிருக்கும் போது அப்படி சப்போஸ் உங்களுக்கு இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்க இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ள அந்த டாட்டுக்கு தகுந்த மாதிரி, இந்த டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸினுடைய இந்த கப் ஷேப்பினுடைய பாயிண்ட்டுமே இந்த ஸ்லாண்டிங்கா நம்ம எப்படி லைன் போடுறோமோ அதை பொறுத்து மாறும். சரிங்களா? இப்போ சப்போஸ் நீங்க இன்னும் கொஞ்சம் கப் ஷேப் இங்க இறக்கி வைக்கிறீங்க, சரிங்களா, ஃப்ரண்ட், அப்ப என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் இதை மேல எடுக்கும் போது இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் மாறும். இப்போ இந்த பாயிண்ட வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் இங்க மேல ஏத்தி இன்னும் ஷார்ப்பா வேணும்னா இப்படி இறக்கும் போது இந்த பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரும். புரியுதுங்களா? அப்போ இந்த பாயிண்ட் நம்ம எங்க வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது கரெக்டான பொசிஷன்ல வர்றதுக்கு தான் இப்படி நான் ஃபோல்ட் பண்ணி இதை நான் கட் பண்றேன். சரிங்களா? இப்ப இது வந்து நான் இந்த இடத்துல நாச் போட்டேன், 2 இன்ச்சு டாட்டுக்கு நாச் போட்டாச்சு. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு நாச்சு. இப்ப இந்த பாயிண்ட் நல்லா இப்படி பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்ப இங்க வருது, இந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கப் ஷேப்பினோட பொசிஷன் மட்டும் மாறும். இந்த டாட் வந்து மிட் பாயிண்ட் நமக்கு வந்து இது ஒரே பாயிண்ட்ல நம்ம பண்ண போறது இல்ல, அரௌண்ட் இதை சுத்தி வர்றது எல்லாமே நமக்கு கப் ஷேப்பினுடைய மிட் பாயிண்ட் தான். கொஞ்சம் ஏன்னா நம்ம கரெக்டா ஒரே பாயிண்ட்ல வந்து நம்ம போட மாட்டோம், அது வந்து நமக்கு அதை சுத்தி நம்ம எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறோங்கிறதுக்கு தான் இது மிட் பாயிண்ட். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இதே இந்த 3/4 இன்ச்சு இங்க நகர்ந்து வரும், இங்க வச்சுட்டு இப்ப இத வந்து இப்ப இது வந்து ஓகே, உங்களுக்கு இது சென்டர் பாயிண்ட் வந்துருச்சுங்களா? இப்போ நீங்க இந்த பாயிண்டே கூட ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இடத்துல நீங்க பாயிண்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து மினிமம் 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2.5, ஒரு 2.25 வரைக்கும். ஏன்னா ரொம்ப நெருக்கி வந்தா ஷார்ப்பா வரும், தள்ளி வந்தா கொஞ்சம் பிளெண்டா இருக்கும் கப் ஷேப். ஆமா, நம்ம வந்து இப்படி நெருக்கி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃபிட்டிங் வந்து டைட் ஆகும், அப்போ வந்து உங்களுக்கு ஷார்ப் வரும். கொஞ்சம் தள்ளி அவுட்டர்ல நிறுத்திட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும், கொஞ்சம் கப் ஷேப் வந்து இது மாதிரி பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கும். அது எப்படி நம்ம
இங்க இருந்து நீங்க 1.5 இன்ச்சு மேக்சிமம் வரும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வேணாலும், ஆனா ரொம்ப குறைக்க முடியாது. இங்க வந்து சுருக்கம் வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் டாட்னுடைய இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1.5, 1.25, 2 அது வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து ஒரு 1/2 இன்ச் மேல வரும். இது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடைக்கும். ஒரு ட்ரையாங்கிள் நம்ம இதுல வர மாதிரி இப்படி 3 டாட் வர மாதிரி வரும். நாலாவது டாட் வரும்போது நீங்க இங்க 1/2 இன்ச் டவுன் பண்ணணும் பாடியில. அப்போ இது ரெண்டுக்கும் கிராஸா தான் வரும். இது வந்து கிராஸ் தான் வரும். இந்த டாட்டையே நீங்க இங்க பாயிண்ட் இங்க வச்சுட்டு இப்படி கிராஸா கூட பிடிக்கலாம். கிராஸா கூட பிடிக்கலாம். இங்க வச்சுட்டு இது ஸ்ட்ரைட்டா பிடிக்கணும்னு இல்லை, இப்படி கிராஸா கூட நீங்க இந்த பட்டி எங்க ஜாயிண்ட் ஆகுதோ அங்க இருந்து கூட பிடிக்கலாம். இதுக்கும் 1.5 இன்ச் போதும். ஆனா இது 2 இன்ச்சு கூட வைக்கலாம். ஏன்னா இது ரொம்ப நெருங்கி வந்தாதான் ரொம்ப உங்களுக்கு ஸ்பேஸ் குறையும். அப்ப வந்து நீங்க இத 2 இன்ச்சு கூட, இந்த 3ம் பாத்தீங்கன்னா ஒரு ஷேப்ல இருக்கும். இந்த 4th ஒன் மட்டும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ஏன்னா இந்த சைடு வந்து நமக்கு லென்த் அதிகம் இருக்கிறதுல, லென்த் டாட்டா இதுதான் வரும். அதனால இது வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே நிறுத்திக்கலாம். இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இங்க ஒரு சுருக்கம் வராம இருக்கும். அப்புறம் கப் ஷேப் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா வரும். இல்ல இதுலயே இந்த டாட்லயே இன்னும் 1 செகண்ட் இதே முடிச்சிடுறேன். இப்ப இந்த ஆம்ஹோல் டாட் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அண்டர் ஆர்ம் கிட்ட வந்து சுருக்கம் வராம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த டாட் போடுறோம். அது ஒரு இது. இந்த சென்டர் டாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஷார்ப்பே வேண்டாம், நார்மலா பிளெண்டா இருந்தா போதும் அப்படின்னா இந்த டாட் பிடிக்காம கூட விட்டுறலாம். இது 1/4 இன்ச் பிடிச்சா போதும். உங்களுக்கு சப்போஸ் இந்த டாட் வேண்டாம் அப்படின்னா நீங்க இந்த டாட் வந்து பிடிக்காமையே கூட விட்டுறலாம். ஸ்பேஸ் வந்து இங்க கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்ல வந்து இப்படி ஒரு கர்வ் வராம இப்படி பிளாட்டா வரும். 2 பஸ்டுக்கும் 2 அந்த மாதிரி. இது வேணும் வேண்டாம், இது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாம். கட்டோரி பிளவுஸுக்கு இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா இது மட்டும்தான் மெயின் டாட் நமக்கு. இந்த சிங்கிள் டாட் போட்டும் நம்ம பிளவுஸ் தைக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் கிட்ட சுருக்கம் வராம இருக்கணும் அப்படின்னா இந்த டாட் நம்ம பிடிக்கணும். 3 பாயிண்ட் இது அது வந்து நீங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாமே நீங்க வந்து 3.1 அப்படின்னு வந்தா 3.25 வச்சுக்கோங்க. 3.2, 3 வந்துச்சுன்னா 3.5 வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்க ரவுண்டாவே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு இப்போ நம்ம 1 சைடு 1/4 இன்ச் விட்டா ஓவரால் பாடியில நமக்கு 1 இன்ச் லூஸ் வந்துடும். சரிங்களா? அப்ப அந்த இடத்துல நம்ம அதை கவனமா வைக்கணும். இந்த இடத்துல வந்து பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து தைக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன தைப்போம். 1/4 இன்ச்னா 1/4 இன்ச்சே நம்ம தைக்க மாட்டோம், கொஞ்சம் அதிகமா கூட தைக்கலாம். இங்க நம்ம டாட் பிடிக்கும் போதும் பர்ஃபெக்டா இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதனால நீங்க எவ்வளவுதான் பிளான் பண்ணி வச்சாலும் 0.mm கணக்கு இது வந்து மிஸ் ஆகும். அந்த மாதிரி இடத்துல சும்மா ஜஸ்ட் இந்த 1 சைடு தான் அப்படிங்கும் போது அந்த 1/4 இன்ச் எல்லாம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அது அது வந்து நம்ம மேக்சிமம் பிரின்சஸ் கட்டுக்கு அது மாதிரி போடுவோம். அதே இது வந்து இப்படியும் போடலாம். ஆமா, இப்படி இது வந்து பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம அப்படி பண்ணும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 2 டாட்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். அப்ப நீங்க இங்க டாட் இன்னும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும். நீங்க ஸ்பேஸ் இந்த போர்ஷன் 10ல டைட்டா இருக்குன்னா டாட் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 2 வைக்கிற 2 வைக்கிறதுல 2.25 வைங்க. ஏன்னா நமக்கு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லூஸ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த டாட் மட்டும்தான் அதுல வந்து நம்ம அட்ஜஸ்டபிள். இப்போ கப் ஷேப் சின்னதா இருக்கு, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த அளவு குறைக்கிறோம். 3/4 1/2 இன்ச்சு, 1 1 2
1.5 1.5 3 அப்படி வைக்கிறோம். சரிங்களா? அப்ப லூஸ் கிடைக்கணும்னா அதிகமா போகணும். கப் ஷேப் லூஸ் குறைக்கணும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கணும். இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த கப் ஷேப் லூஸ் டைட் பண்றதுக்கு இதை மட்டும்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது வந்து நமக்கு ஒன் சைடு ஃபோல்டிங். இது வந்து ஃபோல்டிங் நெக்கினுடைய வித்து. இது ஒரு 3 இன்ச்சஸ்னா இதுல 3 இன்ச்சஸ் வைக்கிறோம் இல்லைங்களா? இப்ப இங்க என்ன பண்ணணும்னா 1 இன்ச் அவுட்டர்ல கொண்டு வரணும். 1 இன்ச் அவுட்டர்ல கொண்டு வந்துட்டு 1 இன்ச் அவுட்டர்ல கொண்டு வந்துட்டு நம்மளுடைய டீப்புக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப் கொண்டு வரணும். 8.5 9.5 வரைக்கும் வைக்கலாம். மேக்சிமம் என்னோட பிளவுஸ்ல எல்லாமே 9.5 தான் என்னோட நெக்கு. எப்பவுமே நான் நெக் வந்து 9.5 தான் வைப்பேன். ரெடி ஷோல்டர் 2.5 2.25 அவ்வளவுதான். அது வச்சாதான் அது கரெக்டா இருக்கும். ஓகே, நீங்க இந்த மாதிரி வைக்கும் போது நீங்க பேக்ல நெக் கட் பண்ணாம கேன்வாஸ்ல கட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ்ல கட் பண்ணிட்டு நீங்க லைனிங்ல வச்சு அப்படியே அயன் பண்ணிட்டு நீங்க நெக் அடிச்சு திருப்பலாம், இல்லைன்னா நெக் பீஸ் வைக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே இந்த ஷேப் வந்து, ஏன்னா இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் வரும்போது இந்த இடத்துல கரெக்டா ஃபோல்டு பண்ணி கொண்டு வந்தாதான் இந்த ஷேப் தெரியும். கேன்வாஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க அப்படியே அடிச்சு திருப்பிக்கலாம். சப்போஸ் அப்படி கேன்வாஸ் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும் வேண்டாம் அப்படின்னா மிடில்ல அது சுடிதார் கேன்வாஸ் இருக்கும். நீங்க அப்படியும் இல்லை, இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதே ஸ்பேஸுக்கு நீங்க ஒரு கிளாத் எடுத்துட்டு லைனிங்க்கு கீழே அதை வச்சுட்டு மேல இது வச்சு அடிச்சு அப்படியே திருப்பிக்கலாம். சப்போர்ட்டிவ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத். அப்போ அந்த ஷார்ப் வந்து கரெக்டா கட் பண்ணி டர்ன் பண்ணி ஒரு எட்ஜ் ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா நீட்டா இருக்கும். இப்போ நம்ம பிரின்சஸ் கட் பிளவுஸ் அப்படிங்கும்போது நார்மலா நீங்க எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே சேம் அதே தான். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு உங்களுக்கு பேக் லென்த் எவ்வளவு வைக்கிறீங்க? ஒரு 1/2 இன்ச் வந்து சேர்த்திக்கோங்க. பிரின்சஸ் கட் 1/2 இன்ச் வந்து லென்த் வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். மற்றபடி வேற மிட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது கரெக்டா பாத்துக்கோங்க. 42 சொன்னீங்களா? சேம் அதே தான், 10.5 இன்ச் நமக்கு மிட் பாயிண்ட். மற்றபடி வேற இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. போட் நெக்கா இருந்தாலும் சரி, டீப் நெக்கு, ரவுண்ட் நெக்கு, எந்த ஒரு மாடலா இருந்தாலுமே ஃப்ரண்ட் போர்ஷன் சேம் கட்டிங் தான். இதுல எதுவும் மாற்ற வேண்டாம். பேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட் நெக் அப்படின்னா பின்னாடி என்ன ஷேப் வேணாலும் வைக்கலாம், க்ளோஸ் நெக்கு வைக்கிற மாதிரி தான். டீப் நெக்கு, ரவுண்ட் நெக்கு, எந்த ஃப்ரண்ட் ஓப்பன் பேக் ஓப்பன் எல்லாத்துக்குமே வந்து ப்ரொசீஜர் சேம் இதே தான். சரிங்களா? உங்க மெஷர்மெண்டே சொல்றீங்களா? வெயிஸ்ட் 8.5 + 1 9.5, அதுக்கப்புறம் 1.5 இன்ச். இதுக்கு வந்து மிட் பாயிண்ட். டாட் வந்து நான் ஒரு 4 இன்ச்சுக்கு இது பண்றேன். லென்த் 15.5 பிளஸ் ஷோல்டர் பேக் நெக்கு போட் நெக் மாதிரி வச்சுக்கலாங்களா? அப்ப வந்து 1/2 ஷோல்டர், ஒரே ஒரு கால் அட்டன் பண்ணிக்கிறேன்.
ஹலோ. சொல்லுங்க. ஈவினிங் வேணுங்களா? சரி சரிங்க. சரி சரிங்க. நான் இப்போ ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேங்க. நான் ஒரு ஒரு 1 ஹவர் கழிச்சுட்டு கூப்பிடுறீங்களா? அது ஈஸிங்கிறது இல்ல, உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்க படிக்கணும்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீப் நெக்னா எப்பவும் ஷோல்டர் எல்லாம் எப்பவும் வைக்கிறது தான். இது வந்து 1/2 அப்படிங்கும் போது நீங்க அதே ஹைட் வச்சுக்கோங்க. 7.75. இப்போ உங்களுக்கு செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ? 40. இல்ல, பாடி மெஷர்மெண்ட் எவ்வளவு எடுத்தீங்க? 30 40 தானே எடுத்தீங்க? 40. ஓகே. இல்ல, அது நம்ம ஃபர்ஸ்ட் போடும்போது கொஞ்சம் டைட் இருந்தாதான் கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் போடும்போதே கொஞ்சம் லூஸா போட்டீங்கன்னா நேரம் ஆக ஆக உங்களுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் லூஸ் ஆகும். நம்ம உடம்பு கொஞ்சம் ஈரம் படப்பட லூஸ் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் போடும்போது கொஞ்சம் டைட்டா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸ் அலவன்ஸ் வித்தவுட் ஈஸ் அலவன்ஸ் இது அப்போ 44 எல்லாத்துக்குமே ஈஸ் அலவன்ஸ் ஏத்தணும். இப்ப இதுல வந்து நம்ம இல்ல, நான் கேக்குறது உங்களுக்கு, நீங்க சொன்னது வந்து வித் ஈஸ் அலவன்ஸா வித்தவுட் ஈஸ் அலவன்ஸா? 40. அப்ப 44னா 11 வைக்கணும். அது எப்பவுமே 4 இன்ச்சு. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. இப்ப இதுல வந்து ஆர்ம் ஹோல் 1/2 எவ்வளோ? 18 வரணும் இல்லைங்களா? கரெக்டா இதுல நமக்கு 9.25 வருது. ஓகேங்களா? இதுக்கு தேவையில்லை. இது வந்து உங்களுக்கு லாங் இதா வரனால உங்களுக்கு இங்க இது செட் ஆகாது. நம்ம நார்மலா போடுற மாதிரி கர்வ் போட்டா போதும். ஏன்னா இங்க இருந்து மிட் பாயிண்ட் வச்சாலும் இது வைக்க முடியாது, நமக்கு செட் ஆகாது. ஏன்னா இங்க 1/2 இன்ச் தான் நம்ம வைக்கணும். அதனால நம்ம நார்மலா போடுற மாதிரி போட்டுட்டு நீங்க மறுபடியும் ஒன்ஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. 9.25 நம்ம கரெக்டா வரணும். பேக் வந்து இதேதான், நார்மலா நம்ம இது பண்ணிடணும். இப்போ நீங்க போட் நெக் அப்படிங்கும் போது ஷோல்டர் வந்து கொஞ்சம் தின்னா தானே வைப்போம், நெக்கு தான் வந்து ப்ராடா இருக்கும். 7.75 வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ரெடி ஷோல்டர் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் போதும் அப்படின்னா நம்ம வந்து 2.25 வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து லைட்டா ஒரு ஸ்லாண்டிங் கொடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா? இது இது மார்க் பண்ணிட்டு இதை நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெட்டும் போது கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். போட் நெக் அப்படிங்கும் போது லைட்டா ஒரு ஸ்லாண்டிங் கொடுத்துக்கோங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் இறக்கணும். ஏன்னா நம்ம இதை மார்க் பண்ணிட்டு நீங்க இதை பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இதை கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோங்க. வெயிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 8.5 தான். 8.5 பிளஸ் 1 இன்ச்சு, இங்க 1.5 இன்ச்சு, இது 11 இன்ச்சு, இங்க 1.5 இன்ச்சு,
இது வந்து 9.25. ஷோல்டர் வந்து 7.25. இது வந்து 2.25. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அந்த ஷேப் வந்து இங்க இருந்து கொடுத்துக்கோங்க. இது கீழே வந்துடும். அதையும் நம்ம இதுல வெட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டினா சரியாயிடும். ஓகேங்களா? இது 9.25, இது 2.25. இப்போ பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். டாப் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து 3.5 இன்ச்சு, செகண்ட் லைன்ல வச்சீங்கன்னா 3 இன்ச்சு. இது வந்து நமக்கு ஷோல்டர் பாயிண்ட். இது வந்து பேக் நெக். ஓகேங்களா? இதுக்கு கீழே நீங்க ஏதாவது ஹோல் கொடுக்கணும், டிசைன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய நெக்கினோட இல்ல, உங்க பேக் நெக்கு தான். பேக் நெக்கினுடைய டீப் அளவுக்கு வச்சுக்கலாம். 9.5, 10, 8.5 எப்படி வேணாலும், சின்ன ஹோல் வைக்கலாம், இல்ல பெருசா அந்த மாதிரி இது எப்படி வேணாலும் நீங்க இதுல நீங்க வச்சுக்கலாம். இங்க இங்க நெக்கு வந்து இங்க இருக்கு அப்படின்னா இங்க 1.25 வரைக்கும் வரணும். இங்க பக்கத்துல வர வர நீங்க அது குறைச்சிக்கோங்க. ஏன்னா பக்கத்துல வரும்போது சும்மா இங்கெல்லாம் நமக்கு ஓப்பன் தான். சப்போஸ் இங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா 1.25, 1 இன்ச்சு வரைக்குமே கீழே இறக்கணும். ஆமா, அப்போ வந்து டோட்டலா இது ஆம்ஹோல் கீழே இறங்கும். இந்த மாதிரி வரும்போது நீங்க ஷோல்டர் ஒரு 7.5 அப்படிங்கிற 7.25ங்கிறது 8 வச்சாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி. ஏன்னா நம்ம நார்மலுக்கு வந்து ரொம்ப அவுட்டர்ல கொண்டு வர முடியாது. இதுக்கு 1/2 ஷோல்டர் நல்லா உங்களுக்கு கவர் பண்ற வரைக்கும் வச்சாலுமே உங்களுக்கு நீட்டா தான் இருக்கும். 8 வரைக்கும் வச்சுக்கலாம். இதுல வந்து நமக்கு 9.25. இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டு கிராஸ் எப்படி வேணா போடலாம். ஏன்னா உங்களுக்கு இதா இருக்கும்போது ஸ்பேஸ் தான் நமக்கு வேணும். கீழேயும் ஸ்பேஸ், சைட்லயும் 2 பக்கம் ஸ்பேஸ் வேணும், கீழேயும் ஸ்பேஸ் வேணும். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிளாத் வந்து நம்ம இதுக்கு வைக்கணும். 1.25 மீட்டர் வேணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் சைடு. ஓகே, இந்த எட்ஜ் வரைக்குமே நீங்க ஃப்ரண்ட்ல மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கை விடவே ஃப்ரண்ட் கொஞ்சம் இறங்கி இருந்தா நல்லதுதான். இதை வந்து நீங்க இங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. டோட்டலா இங்க உங்களுக்கு ஒரு 1 இன்ச் வேணும் ஸ்பேஸ்.
1.25 இன்ச்சு வந்து ஸ்பேஸ் வேணும் நமக்கு. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டினுடைய இந்த 1/2 இன்ச்சும் சேர்த்தி தான் இங்கே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே சைட்லேயும் அதே மாதிரி தான் கொடுக்குறேன். அதே மாதிரி 1/2 இன்ச்சு அந்த நம்ம எவ்வளோ கிளாத் எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு நான் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணி ஃப்ரண்ட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் அந்த எட்ஜ் எவ்வளவோ நமக்கு ஃப்ரண்ட் ஹைட் வந்து எப்பவுமே பிரின்சஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் போர்ஷன்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் விடணும். ஏன்னா நம்ம இங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கீழ் போர்ஷன் வந்து அன்ஈவனா வரும். ஜாயின் பண்ணும்போது ஒன்று இறங்கி வரும், ஒன்று ஏறி வரும். அப்போ நம்ம அதை ஈவன் ஆக்கணும் அப்படின்னா சேம் அளவு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அளவு மேலே போயிடும். அப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கவர் ஆகாது, பத்தாம போயிடும். அதுக்காக தான் இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். இப்போ நம்ம டபுள் சைடுமே டாட்டுக்கு ஸ்பேஸ் கொடுப்போம் இல்லையா, அதனால இங்கேயும் ஸ்பேஸ் வேணும், இங்கேயும் ஸ்பேஸ் வேணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு 2.25 இன்ச்சு நான் இங்க கொடுக்குறேன். 2 இன்ச்சு டாட்டுக்கும் 1/4 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸும். அதே மாதிரி இங்கேயும் 2.25, 2 இன்ச்சஸ் வந்து டாட்டுக்கு, 1/4 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ். இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டா 2.25 இருக்கு. 2.25. இப்போ இங்க வந்து நம்ம 1/2 இன்ச்சு டவுன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்க ஷோல்டர்ல இருந்து இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட இருந்து ஒரு 3/4 இன்ச்சு இங்கேயும் 3/4 இன்ச்சு இங்கேயும் எக்ஸ்பெண்ட் பண்றேன். 3/4 இன்ச்சு வந்து கீழே டவுன் பண்றதும் 3/4 இன்ச்சு, இந்த பக்கம் எக்ஸ்பெண்ட் பண்றதும் 3/4 இன்ச்சு. இதுதான் நமக்கு லைனு. அதுல இருந்து 3/4 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் இதெல்லாம் இதே மாதிரி சேம் நீங்க மார்க் பண்ணிக்கணும். இது வந்து ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக்கு, ஆர்ம் ஹோல், இந்த இது மார்க் பண்ணியாச்சு. இங்க இங்க இதை இந்த அளவு இது எல்லாமே நம்ம இந்த பேக் தட்டு வச்சு நம்ம எல்லாமே செய்யணும். ஓகேங்களா? கீழே எக்ஸ்டெண்ட் பண்றது, டாட் மார்க் பண்றது, இங்க 3/4 இன்ச்சு இங்க 3/4 இன்ச்சு நம்ம டவுன் பண்றது, மீதி எல்லாம் சேம் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பேக் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவு வைடு வைக்கும் போது நம்ம ரொம்ப டீப்பா வைக்க முடியாது. சரிங்களா? சோ உங்களுக்கு 3 இன்ச்சா, 3.5, 4, 5, 5.5, ஒரு 5.5 வரைக்கும் நம்ம டவுன் பண்ணலாம். அப்போ நான் ஒரு போட் நெக் மாதிரியே ஒரு 4 இன்ச்சு நான் டவுன் பண்ணிக்கிறேன். மேக்சிமம் இது மாதிரி க்ளோஸ் நெக்னா ஓப்பன் வந்து பேக்ல தான் வைப்பாங்க. ஏன்னா ஃப்ரண்ட் மேல இருந்து ஊக்கு வைக்கும் போது அது இங்க வரைக்கும் தெரியும். அதனால பேக் ஓப்பன் ஹூக் வந்து பேக்ல வைக்கலாம். இல்ல சாரி கவர் ஆகிற அளவுக்கு வந்துச்சுன்னா ஃப்ரண்ட் ஹூக் வச்சுக்கலாம். வைக்கலாம். அப்போ வந்து ஃப்ரண்ட் ஹூக் வச்சுக்கலாம். நீங்க பேக் ஹூக் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதையுமே ஃபோல்டிங்ல போட்டுக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? ஏன்னா ஃபோல்டிங்ல போடும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா அதுக்கான ஸ்பேஸ் கரெக்ட் பண்ணி நீங்க கிராஸ் பண்ணி தான் போடணும். அப்ப நீங்க வந்து ஒரு பேட்டர்ன் வெட்டி வைக்கும் போது தான் ஈஸியா இருக்கும். இல்ல இப்ப இதை வெட்டிட்டு அப்படியே ஃபோல்டிங்ல எப்படி வைக்கணும்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப இதை வெட்டி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஏன்னா இந்த இடம் நமக்கு வந்து இப்படி கிராஸ் பண்ணி வெட்டுறோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்க அந்த ஃபோல்டிங்ல ஸ்ட்ரெயிட்டா வச்சா போதும். ஏன்னா இங்க நம்ம இப்போ ஓபன் பண்றோம், உங்களுக்கு ஃபோல்டிங் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ஓபன் வேண்டாம் அப்படிங்கும் போது நம்ம அப்படியே கிராஸ் பண்ணா அதை அப்படியே வந்து ஃபோல்டிங்ல நீங்க பிளேஸ் பண்ணா போதும். இதுக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கொடுத்துக்கோங்க. ஸ்கேலப் டிசைன் நிறைய எப்படி வேணுமோ அந்த டிசைன் கொடுத்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம்.
இந்த இடம் நமக்கு ஷோல்டர். இப்போ நான் இந்த லைன் போடுறது 2வது லைன்ல, இங்க 3/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுல தான் லைன் போடுறேன். இப்போ இங்க மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் தள்ளிக்கோங்க. இதுக்கு வந்து லைன் போட்டுக்கோங்க. இப்ப நமக்கு என்ன ஆகும்னா, ஆர்ம் ஹோல் பாத்தீங்கன்னா இதுலதான் வரும், கீழே வரும். இது இதுதான். இங்க 3/4 இன்ச் வந்து நீங்க இங்க தள்ளிக்கோங்க. இங்க எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, இதுல இருந்து இங்க 3/4 இன்ச் நீங்க நாச் போட்டுக்கோங்க. அப்ப இங்க வர அந்த 1.5 இன்ச் இங்க வந்துரும். அதை தள்ளி நீங்க நாச் போட்டா போதும். எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இங்க நீங்க கட் பண்ணி தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஒரு 1 இன்ச் இங்க இருந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம், சரிங்களா? இப்ப 1 இன்ச் ரிமூவ் பண்ணும்போது இந்த ஆர்ம் ஹோல் வந்து நீங்க இதுலயே வெட்டினீங்கன்னா இது மேல ஏறி வரும். அப்போ வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து உங்களுக்கு பத்தாம போயிடும், சரிங்களா? அதனால நம்ம இங்கேயும் உயரத்திலேயே 3/4 இன்ச், அகலத்திலேயும் 3/4 இன்ச் வந்து நம்ம சேர்த்திக்கிறோம். அப்ப நம்ம இந்த டாட் லைன், இந்த செஸ்ட் ரவுண்டை இங்க தள்ளி போடுறோம். அப்பதான் இங்க வெட்டி ஜாயின் பண்ணும்போது இது முன்னாடி வரும். ஓகேங்களா? இது வந்து துணி வந்து இங்க நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ற பிரின்சஸ் கட்ல நம்ம இங்க துணி பத்தாம போகக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம். மேல அதே மாதிரி ஹைட்டும் மேல ஏறும். இதுவும் பக்கத்துல வரும்போது நமக்கு செஸ்ட் ரவுண்ட்லயும் ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லயும் ஷார்டேஜ் வரக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இதை தள்ளி போடுறோம். ஓகேங்களா? இப்ப இதுக்கப்புறம் நம்ம மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணலாம். இப்ப இதுல வந்து நீங்க சும்மா லைட்டா ஒரு 1/4 இன்ச் அந்த அளவுக்கு வச்சா போதும். இதை வந்து நம்ம இதோட ஜாயின் பண்ணிக்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் லைனோட ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க சைட்லயும் இந்த லைனோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப இங்க இருக்க இந்த ஸ்பேஸ் தான் நம்ம நடுவுல கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கப் ஷேப் கிடைக்கும். இப்ப இங்க எக்ஸ்டெண்ட் பண்ண லைனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க நெக்ல ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இதையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ நம்ம இங்க வைக்க போறது 10.5 இன்ச் மார்க்கிங் பண்றோம். 10.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன்ல இருந்து இது வந்து நமக்கு இப்ப தேவையில்லை, இது வந்து இதுதான் ஃப்ரண்ட் லைனு. இப்ப இங்க இருந்து 5.25 நம்ம மார்க் பண்றோம். ஹைட்டும் வித்தும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் நமக்கு பாயிண்ட். சேம் அதே தான், சென்டர் இங்க இருந்து இங்க. இதுல வந்து நம்ம உள்ள கொண்டு வரது இல்லை நார்மலா, ஏன்னா இங்க கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச் உங்களுக்கு ஈவன் ஆயிரும். அதனால இது வந்து நம்ம அதே பாயிண்ட் தான் வச்சிருக்கிறோம். கீழே பாத்தீங்கன்னா 5.25 4.25. இந்த 5.25 கூட தேவையில்லை, நீங்க இந்த லைனோடய கனெக்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க எட்ஜ்ல அந்த ஓரமா இருக்க லைனோடய கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மிட் பாயிண்ட் தான் சென்டர். இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். சேம் அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு சென்டர் லைன் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 3/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 3/4 இன்ச்சுக்கு இது இல்ல, இங்க நம்ம 3/4 இன்ச் அப்படிங்கிறது இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு 1.25 இன்ச் வச்சுக்கோங்க. 1 இன்ச் டோட்டலா 1 இன்ச் வருது. அப்ப நீங்க தைக்கும் போது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் நீங்க சேர்த்து பிடிப்பீங்க. அப்ப இங்க நம்ம ரிமூவ் பண்ற இடம் பாத்தீங்கன்னா 1 இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம்.
1 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சை நம்ம எடுத்துருவோம். அப்போ அந்த 1 இன்ச் எடுக்கும்போது தான் உங்களுக்கு இந்த ஆம்ஹோல் வந்து கொஞ்சம் இப்படி உள்ள தள்ளி வரும்போது உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். இப்போ இதில் வந்து உங்கள் டாட்னோட லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 2 இன்ச்சஸ், இந்த பக்கம் 2 இன்ச்சஸ். அது வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கோம். அது வந்து சேர்த்து தையல் போடுவோம். நீங்கள் டாட்னோட அளவு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு கப் ஷேப்பு. இதில் நீங்கள் எப்படி மார்க் பண்ணணும்னா இந்த இதை வச்சு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இந்த 2 பாயிண்ட்டு எதில் ஜாயிண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட்லேயும் வர மாதிரி லைட்டாக ஒரு கேர்வ் கொடுத்துக்கோங்க. நம்ம பாயிண்டடாக மார்க் பண்ணாலும் நமக்கு தேவை கேர்வ் லைன் தான் எல்லா இடத்துலையுமே. அதனால் அதை பண்ணிவிட்டு லைட்டாக இந்த இடம் மட்டும் இப்படி கொண்டு வந்துடும். இப்போ நமக்கு இதில் வர்ற லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு கப் ஷேப்னோட லைன். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ஃபோல்டு பண்ணி இதுலேயே இது வரைக்கும் நிறுத்திடணும். இந்த எட்ஜ் ஒரு 3/4 இன்ச்சு கீழே டவுன் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இதை தனியாக நம்ம வெட்டிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து அவுட்லைன் கட் பண்ணுறேன். நீங்கள் மொத்தமாக மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் துணியில் வைக்கும்போது பேக் வந்து டைரெக்டாக வெட்டிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அந்த பேக்கை வச்சு நீங்கள் ஒரு ஷீட்லேயோ பேப்பர்லேயோ வெட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்போஸ் ஃப்ரண்ட் ஓப்பன்னா நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் டைரெக்டாக கிளாத்தில் வெட்டிக்கலாம். ஓப்பன் மட்டும் பேக் ஓப்பன் வைக்கணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த லைனிங்லேயே ஒரு ஜாயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மெயின் கிளாத்தில் மட்டும் ஜாயிண்ட் இல்லாமல் நீங்கள் அடித்து வச்சுக்கோங்க. கீழே எதுவும் கட் பண்ண வேண்டாம், மேலே மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோல் டீப் தான் கட் பண்ணுறேன். இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் பொசிஷன். நம்ம இங்கேருந்து 1.5 இன்ச் உள்ள தள்ளி அங்கே நாச் போட்டுக்குவோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சென்டரை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணணும். நம்ம இந்த லைன் தான் நமக்கு அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சைடு போர்ஷன் வச்சு நீங்கள் இதில் நாச் போட்டுக்கோங்க. இதில் என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப் வச்சுக்கோங்க. இந்த லைன் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் இந்த ஷேப் மட்டும் கொடுத்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். எப்பவுமே நம்ம இந்த பேக் வச்சு தானே ஃப்ரண்ட் கரெக்ட் பண்ணுவோம், அதே ப்ரொசீஜர் தான் இங்கே. எல்லாமே இதே தான். இந்த ஷேப் மட்டும் அளவு இங்கே எங்கே நாச் போட்டிருக்கோமோ அது மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மட்டும் நம்ம லைட்டாக இதில் வெட்டிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக செட் ஆகும். லைட்டாக இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு நாச் போட்டுக்கோங்க.
இதுதான் சைட் போர்ஷன். இப்போ நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த சென்டரை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கீழே 3/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிற வரைக்கும் நம்ம இதை வெட்டிக்கலாம். இப்போ நமக்கு இதில் ஸ்டிச்சிங் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் இப்படி தள்ளி தான் வரும். இதுதான் நமக்கு ஸ்டிச்சிங் லைன். நம்ம கட்டிங் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம எது மார்க் பண்ணியிருக்கோமோ அதுதான் நமக்கு வந்து கட்டிங் லைன். கீழே அந்த 3/4 இன்ச்சில் நிறுத்திக்கோங்க. இது அப்படியே இதில், ஏன்னா நம்ம தனித்தனியாக வெட்டினோம்னா சேம் இது வந்து இதில் கொண்டு வர முடியாது. அதனால நான் ஃபோல்டு பண்ணி ஒன்றா வெட்டும்போது உங்களுக்கு 2 பக்கமும் ஒரே மாதிரி அந்த ஷேப் வரும். சரிங்களா? இது கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் இந்த கர்வ் லைனை கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணி இந்த இடத்துல லைட்டாக பெண்ட். இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ நம்ம இதில் மெஷர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பேக் ஆர்ம் ஹோல் வந்து 9.25 வருது. அப்போ இது கூட ஒரு 3/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு வந்து நம்ம இது மெஷர் பண்ணும்போது நமக்கு அதிகமாக வரணும். இது வந்து சீம் அலவன்ஸ், அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மெஷர் பண்ண வேண்டாம். இப்போ இங்கேருந்து 6.25 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.25 10 பக்கம் வருது. அப்போ நமக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதிகமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம வெட்டிடலாம், ஏன்னா அப்புறம் நெக் லூஸ் ஆகிடக்கூடாது. நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு, ஏன்னா ஆர்ம் ஹோல் வந்து டீப் வருது, பேக் வந்து டீப் இல்லை. ஸோ அந்த 1/2 இன்ச்சு வந்து அந்த டீப்புக்காக நம்ம சேர்த்துறோம். அப்போ பேக்கை விட ஒரு 3/4 இன்ச்சு வரைக்கும் நமக்கு அதிகமாக வரலாம், அதுக்கு மேலே நமக்கு வரக்கூடாது. அப்போ நம்ம மெஷர் பண்ணும்போது இங்கே சீம் அலவன்ஸ் விட்டுருங்க. இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது இங்கே 6.25 இதில் வந்து தையல் போட்டுருவோம். அதே மாதிரி இங்கே தையல் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அதே 6.25 இருந்து இங்கே நம்ம மெஷர் பண்ணும்போது 10 இன்ச்சு வருது. அப்போ ஒரு 3/4 இன்ச்சு உங்களுக்கு அதிகமாக இருக்கு. அப்போ அந்த டீப்புக்கு அது சரியா போயிடும். ஓகேங்களா? இல்லையே, நம்ம ஃப்ரண்ட்ல எப்பவுமே டீப் கட் பண்றது தானே, அது நம்ம மெஷர் பண்ணனது இல்ல. இப்ப நார்மலா நம்ம எப்பவுமே ஃப்ரண்ட் வந்து நம்ம டீப் கட் பண்ணுவோம். ஆனா நம்ம அது எப்படி பார்த்தாலும் நம்ம மெஷர் பண்ணும்போது அது சேர்ந்துதான் வரும். ஆனா நம்ம வந்து அதை மெஷர் பண்றது இல்ல. இதுல ஏன் பண்றோம் அப்படின்னா, சப்போஸ் கம்மி ஆயிடக்கூடாது அப்படிங்கறக்காக இதுல பண்றோம். 1/2 இன்ச் டு 3/4 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப இதுல நீங்க வச்சு பார்க்கும்போது இந்த கிராஸ் வந்து இப்படி வரும். இதுல வரும்போது உங்களுக்கு கரெக்டா இங்க தைக்கிற அளவு மட்டும் இது ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கும். மீதி அந்த டீப் வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் இது ரெண்டும் ஒண்ணா பிடிச்சி தைக்கும் போது உங்களுக்கு அது கரெக்டா வந்துடும். இங்க 1/4 இன்ச் கம்மியா இருக்கும். இங்க சைடு பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணும்போது இந்த நாச்சும் இந்த நாச்சும் கரெக்டா வரும். இப்ப இங்க கீழே மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரண்ட் லைன் வந்து இதுதான், அதனால இங்க ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இப்ப இதுலயும் நம்ம இந்த 1 இன்ச் போட்டிருக்கீங்கல்ல அதோட லைன் போட்டுக்கோங்க.
இப்போ இதுதான் இதனுடைய அளவு, இது வந்து இதனுடைய அளவு. இப்போ நீங்கள் இதில் மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைக்கும்போது எப்படி தான் நீங்கள் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணாலும் தைக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஏன்னா இது சார்ட் அப்படிங்கும்போது நம்ம இதில் 12.25 வருது. இதுல 12 ஒரு 1/4 இன்ச் வித்தியாசம் வரும். அதை வந்து நம்ம ஃபைனலா ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நாச்சுக்கு இந்த நாச்சுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா கிளாத் கொடுத்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல பீஸ் கொடுத்து இப்ப இந்த டாட்டுக்கு நேரா இங்க வந்து நீங்க ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். மிடில் டாட் ஏங்க அந்த இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு நேரா நீங்க வந்து மிடில் டாட் நீங்க சும்மா எப்பவும் போல போட்டு நான் இது பண்ணிக்கலாம். இது வெட்ட தேவையில்லை, நீங்க எப்பவும் போல நம்ம பிளவுஸுக்கு போடுற மாதிரி போட்டீங்கன்னா போதும். ஆனா கொஞ்சம் அதிகமாவே பிடிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு ஒன் சைடு ஒரு 1 இன்ச்சுக்கே நீங்க டக் பிடிக்கலாம். 1 இன்ச் வரைக்குமே பிடிக்கலாம். ஒரு 1/2 முக்கால் 1 அப்படி வரைக்குமே பிடிக்கலாம். ஏன்னா இது அப்பதான் இந்த இப்படி மேல வந்து உங்களுக்கு கொஞ்சம் இப்படி மேல வரும். சரிங்களா? அப்போ இந்த ஷேப் இப்படி ஃபோல்டிங்ல நீங்க வெட்டவே வேண்டாம். நான் வந்து இது உங்களுக்கு இந்த ஷேப் காட்டணுங்கிறதுக்காக தான் வெட்டி இருக்கேன். நீங்க வெட்டலாம். ஃபோல்டுன்னா நீங்க சுடிதாருக்கு பேக்ல டாட் ஃபிஷ் ஐ டாட் பிடிப்பீங்க இல்லையா, இங்க இருந்து இங்க வரைக்கும் அப்படி வளைச்சு ஒரு டாட் பிடிப்பீங்கல்ல. ஆமா, இந்த இது வந்து இது ஃபோல்டிங் அப்படின்னா இதுல வச்சு கட் பண்ணணும். இல்ல இப்படி நீங்க வச்சுட்டீங்கன்னாவே நெக்கு இந்த இடம் 1/4 இன்ச் வெட்டினது க்ளோஸா வந்துடும். அப்ப நீங்க ஓபன் பண்ணாலுமே அது கரெக்டா தான் இருக்கும். அதனால இதே ஷேப் இப்படியே வச்சு நீங்க கட் பண்ணா போதும். ஃபோல்டிங்ல சேம் தான் எல்லாம். இது அப்படியே வச்சு நம்ம வெட்டுறோம், அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஈஸ் அலவன்ஸோ சீம் அலவன்ஸோ எதுவுமே விட தேவையில்லை. இப்படியே வச்சு நீங்க லைன் போட்டு அப்படியே கட் பண்ணீங்கன்னா போதும். சரிங்களா? இப்ப இந்த போர்ஷன் வந்து நம்ம இத இப்படி டக் பிடிச்சிட்டு இப்படி வைக்கும்போது இது வந்து இந்த சைட்ல இப்படி வரும். ஓகேங்களா? அப்போ வந்து நமக்கு இந்த பாயிண்ட் இது இது ரெண்டும் ஒன்னா சேரும். இது ரொம்ப இப்படி ஷார்ப்பா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தைக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வளைச்சு தைக்கும் போது லைட்டா இதை மட்டும் ஷேப் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இப்படி வளைஞ்சிரும். இப்படி கொண்டு வந்து இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. நேரா இங்க இருந்து அந்த கப் இதை வச்சு கரெக்டா, ஏன்னா இது வச்சு தைக்கிறது தான் மெயின். இந்த ஷார்ப் எல்லாம் வந்து நமக்கு கரெக்டா அந்த வளைவு கொண்டு வரணும். சேர்த்து தைச்சிட்டோம் அப்படின்னா கப் ஷேப் வந்து ப்ரெஸ் ஆன மாதிரி ஆயிரும். அதனால இந்த பாயிண்ட் தைக்கும் போது இங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணி இதுலயே கொண்டு வரமோ இதை மட்டும் டேர்ன் பண்ணி அப்படியே சுருக்கம் இல்லாம இதுலயே தைச்சு கொண்டு வரணும். அப்ப எது உங்களுக்கு இதா இருக்கோ அதை வந்து அன்னிவனா வருதோ அதை நீங்க வெட்டிக்கலாம். அப்ப வந்து நம்ம ஸ்லீவ் யூசுவலா நம்ம எப்படி கட் பண்றோமோ அதே தான், சேம். அது வேண்டாம், அது எல்லாமே நீங்க எப்பவும் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி வச்சா போதும். ஏன்னா உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் எல்லாமே இதுல சீட்டிங் ஆகிறது தான் வரும். 9.25 தான் நம்ம வைக்க போறோம். கேப் ஹைட்டும் நீங்க அதே வச்சுக்கோங்க, அதுல எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. இது மட்டும் மாத்தீங்கன்னா போதும்.
அப்போ உங்களுக்கு இதில் நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம யோக் கட் பண்ணும்போது நீங்கள் செஸ்ட் ரவுண்டு 1/4 வெயிஸ்ட் மெஷர் பண்ணுவீங்க இல்லையா, அதே கால்குலேஷனே போட்டிங்க அப்படின்னா 34 தானே சொன்னீங்க, 8.5. அப்போ 10.5 இன்ச்சு நமக்கு வேணும். இங்கே மட்டும் எவ்வளோ ஸ்டிச்சிங் லைன் விடுவீங்களோ அதை மட்டும் விட்டுருங்க இங்கே வரைக்கும். இது இல்லை. அப்போ இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது 4, இங்கேருந்து இங்கே பண்ணும்போது 10.5. 10.5க்கு குறையக்கூடாது. குறைஞ்சா உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் கம்மியாயிரும். 1/4 வரணும் இல்லைங்களா. அப்போ வந்து இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணுறது இங்கே இது பிரச்சனை இல்லை. இது நம்ம சேர்த்து தான் நான் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ 8.5 நான் ப்ளஸ் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணும்போது 10.5. அதுதான் நம்ம யோக்குக்கு யூஸ் பண்ணுவோம். சேம் அதே மெஷர்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 4 இன்ச்சஸ், அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து 11 பக்கம் வருது. நீங்கள் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது அதில் பிடிச்சி தைக்கிறதுலாம் வித்தியாசம் வரும். சப்போஸ் அப்படி எக்ஸ்டன் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் இது இல்லை. இப்போ இது வந்து நம்ம சார்ட்ல நான் கிளாத்ல கட் பண்றதுக்கு பதிலாக சார்ட்ல கட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நீங்க இதை அப்படியே பிளேஸ் பண்ணி நீங்க கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இது கட் பண்ணிட்டா உங்களுக்கு ஸ்பேஸ் எப்படி வேணாலும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் துணியில. இங்க ஸ்ட்ரெயிட் இது சொல்றீங்களா, ஷோல்டர் பிரின்சஸ் கட் சொல்றீங்க. ஷோல்டர் பிரின்சஸ் கட் அப்படிங்கும்போது நம்ம இப்போ இங்க வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லைங்களா மெஷர்மெண்ட், அதை வந்து ஷோல்டர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணோம் ஃப்ரண்ட்ல. மேல வந்து 1/4 இன்ச்சு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட் கட் போட்டு அது தனியா நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இதோட அது மிக்ஸ் நீங்க ஏன்னா நீங்க அது கட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதுல என்ன டவுட் அப்படிங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பேக் வச்சு நீங்க பிளேஸ் பண்ணும்போது என்னென்ன பண்றீங்க அப்படிங்கிறது அந்த டிராயிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சைட்ல, கீழே, ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு ஸ்பேஸ் வேணும். அப்புறம் இருக்கு ஸ்டிச்சிங் வீடியோ இருக்கு, நான் அது உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா ஒரு கப் ஷேப்புக்காக தான் இந்த பிரின்சஸ் கட் போடுறோம். மற்றபடி உங்களுக்கு நார்மலா சும்மா ஒரு பிரின்சஸ் கட் அப்படிங்கறதுக்காக இப்போ நீங்க இங்க வைக்கிற கிளாத் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பட்டி ஷேப்ல கட் பண்ணி அப்படியே மேல வச்சா போதும். அப்படி இல்லாட்டினா நீங்க நார்மல் பிளவுஸ்ல போடும்போது அதுக்கு என்ன இங்க கொடுக்குற டாட்டுக்காக நீங்க ஸ்பேஸ் கொடுப்பீங்க இல்லையா, 2 இன்ச்சஸ் கொடுக்குற இடத்துல அதை கட் பண்ணி ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தி கொடுக்கணும். யோக் வந்து சேம் அதே தான். சென்டர்ல இருக்கிறத மட்டும் கட் பண்ணிட்டு எப்பவும் போல நம்ம யோக் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சும்மா லைட்டா இப்படி நீங்க ஒரு ஷேப் கொடுத்தாலுமே இது பிரின்சஸ் கட் தான். சும்மா லைட்டா ஒரு ஷேப் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டாலுமே இது பிரின்சஸ் கட் தான். ஓகேங்களா, ரைட் லெஃப்ட் தனியா இருக்கு. இந்த ஷேப் வந்து இந்த ஷேப் ஃபிட்டிங்காக கொடுத்துருக்கிறது. இது வந்து லைட்டா இந்த மாதிரி நம்ம லாங் கவுன் ஸ்டிச் பண்ணும்போது சும்மா லைட்டா ஒரு ஷேப் மட்டும்தான் இந்த இடத்துல கொடுப்போம். இது வந்து ரொம்ப நம்ம டீப்பெல்லாம் கொடுக்க தேவையில்லை, சும்மா லைட்டா ஒரு இது மட்டும் கொடுத்தா போதும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் 1 இன்ச் விடுவோம் இல்லைங்களா, அந்த 1 இன்ச் அப்படிங்கிறது ஸ்டிச்சிங்கோட சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டோம் அப்படின்னா அந்த அளவு மட்டும் லைட்டா உள்ள இது மாதிரி கட் பண்ணி எடுத்தா போதும்.
சும்மா கம்மியா கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இது பண்ணும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை, இதுக்கு அதிகம் தேவையில்லை. அதனால உங்களுக்கு சும்மா லைட்டா மட்டும் இந்த அளவுக்கு தெரியும், இவ்வளவு லூஸ் மட்டும் வரும். நம்ம பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டா வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்ல சும்மா நார்மலா ஒரு பிரின்சஸ் கட்டு நமக்கு கப் ஷேப் வந்து நார்மலா ஃபிளாட்டா அப்படி இருந்தா போதும் அப்படின்னா நம்ம மிட் பாயிண்ட்ல இருந்து கீழே இருக்க அந்த 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறது வரைக்கும் நம்ம லாங் டாட் மாதிரி ஒரு கட் பண்ணிட்டு அப்படியே தச்சிடலாம். எவ்வளோ நீங்க டாட் ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அது கூட சீம் அலவன்ஸ் மட்டும் நீங்க ஆட் பண்ணும். அது 1/4 இன்ச்சா 1/2 இன்ச்சா அப்படிங்கிறது நீங்க எப்படி ஸ்டிச் பண்றீங்களோ அதை பொறுத்து வரும். ஓகேங்களா? இது 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 வந்து நம்ம இந்த லாங் கவுன் மாதிரி தைக்கிறது தான். அப்படி வரும்போது உங்களுக்கு சும்மா லைட்டா ஒரு இது மட்டும் கொடுத்தா போதும். அதனால சும்மா இந்த இது மட்டும் கொடுத்துருக்கோம். ஆமா, ஸ்லீவ்லெஸ் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். கவர் பண்ணணும்னா ஒரு சிலருக்கு ஆம் தெரியற மாதிரி உள்ள பண்ணி இது அந்த மாதிரியும் இருக்கும். நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஷோல்டர் வந்து சீம் அலவன்ஸ் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் 3/4 இன்ச் வச்சா போதும். இது வந்து நீங்க இங்க கட் பண்ண தேவையில்லை, நாச் மட்டும் போட்டுக்கோங்க. நாச் போட்டுட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு இங்க டாட் பிடிக்கல அப்படின்னா ஒரு லூஸ் வரும். அந்த லூஸ் வராம இருக்கணுங்கிறது தான் இந்த டாட்டு. இதை பிடிக்கும் போதுதான் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரைட் வரும். உங்களுக்கு இப்படி கீழே கிராஸ் இந்த செஸ்ட் ரவுண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணும்போது நீங்க இங்க இருந்து நீங்க உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. எப்பவும் போல நம்ம பிளவுஸ் பேக்கை விட ஒரு 1/4 இன்ச் நமக்கு கம்மியா வரணும். 11 அப்படிங்கும் போது ஃப்ரண்ட்ல வந்து 10.75 வரணும். 3/4 எல்லா பிளவுஸுக்குமே அப்படிதான். பேக்கை விட ஒரு 1/4 இன்ச் கம்மியா வந்தா போதும். அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அதுல வச்சு பாத்துக்கோங்க. டீப் வந்து இதுல நீங்க ஒரு 6 வரைக்குமே நீங்க இதுல டவுன் கொண்டு வரலாம். சப்போஸ் அப்படி உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரொம்ப இறக்கம் வேண்டாம், எனக்கு நார்மல் ஹைட் இருந்தா போதும். ஏன்னா கை நம்ம இது பண்ணும் போதெல்லாம் நமக்கு சைடு ஃபுல்லா கவர் ஆகணும் அப்படிங்கறக்காக தான் நம்ம இவ்வளவு லென்த் இங்க கொடுக்குறோம். சப்போஸ் அவ்வளவு வேண்டாம் அப்படின்னா நீங்க நார்மலா கொடுக்குற ஹைட்டே கொடுத்துக்கலாம், பிளஸ் 1 இன்ச். இங்க இருக்க அதே பேக் ஹைட் அப்படியே வச்சு கீழே 1 இன்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம இது முன்னாடி கொஞ்சம் லென்த் கொடுத்தாதான் போடும்போது கம்ஃபர்டா இருக்கும், இல்லாட்டினா மேலே இதான மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம கொஞ்சம் பிரின்சஸ் கட்டுக்கு ஹைட் கொடுத்து வைக்கிறோம். அதனால கொஞ்சம் நம்ம பிரின்சஸ் கட் அப்படிங்கும் போதே கொஞ்சம் லாங் பிளவுஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம யோக் பிளவுஸுக்கு 13 14 வச்சா கூட பேண்ட் யோக் பீஸ் இருக்கும்போது கரெக்டா இருக்கும். இதுக்கு யோக் பீஸ் வந்து வச்சுட்டா பிரச்சனை இல்லை, வைக்கல அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த இடம் வந்து அவ்வளவு செக்யூரா இருக்காது. அதனால நம்ம பேண்ட் வச்சாலும் சரி, இல்லைன்னா ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் வராது. ஃபுல்லா நமக்கு வயிறு வரைக்கும் கவர் ஆகும் போது நீட்டா இருக்கும். அது நீங்க கேன்வாஸ் கொடுத்து கூட வச்சுக்கலாம். இப்ப இதுல நீங்க மெஷர்மெண்ட் வந்து 10.5 இன்ச்சு யோக்கினோட அளவு மெஷர் பண்ணிட்டு ரொம்ப ஹைட் பண்ண தேவையில்லை, நார்மலா இந்த அளவுக்கு வச்சு இதுல வச்சு அடிச்சு மேல திருப்பிக்கலாம். இப்படி இதை கவர் பண்ணி இதை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு அடிச்சு திருப்பிட்டு இது ஓப்பன்ல விட்டுட்டு நீங்க இந்த இதுல பேக் சைடு வச்சு ஃப்ரண்ட் சைடு அப்படியே ஃபோல்டு பண்ணி மேல தையல் போட்டுக்கலாம். இது வந்து நீங்க யோக்கினோட லென்த் வச்சுட்டு அப்படியே அடிச்சு மேல திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து ஃபுல்லா யோக். இது வந்து இவ்வளோ ஹைட் தேவையில்லை, கொஞ்சம் 2 இன்ச் 2.5 இன்ச் இருந்தா போதும். ஸ்லீவ் எப்பவும் போலதான் நீங்க ஆம்ஹோல் கரெக்டா பாத்துக்கோங்க. கேப் ஹைட்டும் அதே அளவு தான், அப்படியே வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த பிரின்சஸ் கட் பொறுத்த வரைக்கும் இந்த ஷோல்டர் மட்டும் ஒரு தடவை, ஏன்னா ஷோல்டர் தான் அதுக்கு லுக்கு, அதனால ஷோல்டர் வந்து கரெக்டா ஃபுல்லா இருந்தாதான்
நமக்கு க்ளோஸ் நெக் பார்க்கும்போது நீட்டா இருக்கும். இது மேல ஏறக்கூடாது. கரெக்டா அந்த ஷோல்டர் பாயிண்ட்ல வந்து இது நின்னாதான் நமக்கு இது வந்து கரெக்டா இருக்கும். இப்போ இதுல நார்மல் பிரின்சஸ் கட் அப்படிங்கும்போது உங்களுக்கு சும்மா லைட்டா ஒன் சைடு நீங்க ஷேப் கொடுத்தா போதும். அப்படின்னா நான் இந்த பேக்லயே நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இங்க எங்கேயுமே எக்ஸ்டெண்ட் பண்ணல, இங்க சைட்ல மட்டும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணா போதும். இது வந்து இதே இதுதான், இது மிட் பாயிண்ட்னா இது வந்து ஸ்ட்ரைட்டு, இது மட்டும் லைட்டா ஒரு கர்வ் கொடுத்தா போதும். இந்த ஷேப் மட்டும் கரெக்டா கொடுத்தா போதும். இது வந்து சும்மா அப்படியே ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது இந்த கர்வ் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா லென்த் குறையும், இந்த ஸ்ட்ரைட்டா இருக்கிறது லென்த் அதிகமாகும். அதனாலதான் நம்ம இங்க கொஞ்சம் துணி அதிகமா விட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்றோம். இல்லாட்டினா உங்களுக்கு இப்போ லாங் இதுக்கெல்லாம் தைக்கும் போது சேம் ஒரே லென்த் வச்சு கட் பண்ணிட்டு பிரின்சஸ் கட் போட்டீங்கன்னா பேக்கை விட ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது இந்த இடம் கம்மியா இருக்கும் உயரம். அப்போ அந்த இடம் நமக்கு வந்து துணி ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேக்கு ஃப்ரண்ட் ஒன்னா வச்சு கட் பண்ணிக்கலாம்.